அண்ணா அவர்கிட்ட சமரசமே போயிருக்க கூடாதுண்ணே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் உள்ள தள்ளி இருக்குண்ணே. அப்படி எப்படி தம்பி செஞ்சிட முடியும்? மாமனை கூப்பிட்டு போய் போலீஸ் அடிச்சா மாமங்கள்ல கண்ணீர் வரும், மாமங்கள்ல கண்ணீர் வந்தா அக்கா கண்ணில் கண்ணீர் வரும், அக்கா கண்ணில் கண்ணீர் வந்தா நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். இதுதானே உண்மை தம்பி. கோவத்துல எந்திரிக்கிறவன் நஷ்டத்துல உட்காருவான். அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டு இருக்க முடியுமாண்ணே? வரி கட்டவே வக்கு இல்ல, அப்புறம் இது கரண்ட் கட் பண்றாரு. வீடு தம்பி, அவர் என்ன பண்ணிருவார் பாத்துருவோம். ஒரு சின்ன யோசனை, பிரியா நம்ம வீட்டு மருமகள் ஆகிட்டா மாமா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார்ல, நமக்கு அடங்கிட்டு வரலண்ணே. என்ன சொல்ல வர்ற தம்பி? அது வந்துண்ணே பிரியாவை தம்பி பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசனை சொல்லுது. அது எப்படி முடியும் சாரோ? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க தம்பியும் பிரியாவும் ஒன்னா பேசுறாங்க, பழகுறாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா சந்தோஷமா வந்துட்டு போறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆமா, ஒரு பொண்ணை உள்ளூர்ல கொடுத்துட்டு மாமனு மச்சான அவுத்துட்டு முறைச்சிட்டும் கிடக்குறான். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு பொண்ணை போய் அந்த வீட்டுல கட்டோன்னு காலத்துக்கு மாமன் மச்சான் முறைச்சிட்டு கிடக்கணும். தேவையா சரோ இது? நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அது எப்படி பொண்ணை கொடுத்துட்டு மருமக பிள்ளை கூட சண்டை போட வருவாங்க? பின் எப்படி சாரோ? நம்மள மதிக்காம தம் பொண்ணை கொடுக்கறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை எங்க மாமன் பாக்குறப்போ அந்த வீட்டுல போய் எப்படி சாரோ நான் பொண்ணு கேட்க முடியும்? அவங்க பண்ணிருக்கிறதும் தப்புதாங்க. தம்பிக்கு வெளியூர்ல பொண்ணை பார்ப்போம், பேசி முடிப்போம், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவோம். என்னடா கைய குடும்பமா? என்னடா இந்த புடிச்சுக்கோ, இனிமே நீயே வச்சுக்கோ. இப்படியே எங்காவது போய் சந்தோஷமா இருங்க மாமா, வேற வழியே இல்ல. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிச்சாடா? மாமா ஐயனும் அம்மாலும் மாப்பிள்ளை வீடு பார்த்து பேசி முடிக்க போயிட்டாங்க. ஒரு சின்ன சந்து கிடைச்சது, அதுல பூந்து ஓடி வந்துட்டோம். வேற வழி இல்ல மாமா, கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. எங்க அண்ணன் என்னடா நினைப்பாரு இவ்வளவு கூட்டு போனா? மாமா அப்புறம் பொண்ணு தரல அது இதுன்னு வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போடக்கூடாது. உனக்கு தெரியுமா அண்ணன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பா கூட தான் சொல்லிருக்காரு உங்களை கட்டக்கூடாதுன்னு. நான் என்ன அப்படியே கேட்டனா? உங்க அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் கேட்கணும்னு சட்டம் ஒண்ணு எழுதி வைக்கல. கூட பிறந்தவன் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கிறீங்க. இப்பவே இப்படி அடிச்சா கால புள்ள எப்படி என் தங்கச்சியை கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறீங்க? நான் என் தங்கச்சி மேல உண்மையான பாசம் வச்சிருந்தனாலதான் அப்ப உன் கூட வாழணும்னு சொன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க ஒண்ணு உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பிரியாவை கேட்டு கட்டி வைக்க வேண்டியதானே? உங்க ஒண்ணு சொன்னதுக்காக என் தங்கச்சியை வேணாம்னு சொன்னா என் தங்கச்சி நீங்க காதலிச்சது போய், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது போய், அவ கூட வாழணும்னு நினைச்சது போய், எல்லாமே பொய் பொய் பொய். பிரியா இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இவர் ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் இடியட். வா பிரியா போலாம். அண்ணே பெரியனே வந்துட்டாங்கண்ணே, சின்னனே வந்துட்டாங்கண்ணே. கூட வருவாங்க. மாமா மாமா வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும்யா ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும்யா. டேய் பாரு, புது உறவு, புது ரத்தம், புது பாசம். இப்ப பாரு புது கௌரவத்தோட இருக்கேன், பாத்துக்க. மாமா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுள் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ளை உங்களுக்காக காலையில இருந்து காத்துட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க மாமா. வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. மேல மேல மாமா என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, பால், பூஸ்ட், போனிட்டா என்ன வேணும்? ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க. ஆனா ஏதாவது ஒன்னு சாப்பிட்டே ஆகணும் மாமா. மைசூர் பாக்காது சாப்பிடுங்க மாமா. இவன் ஒருத்த இடையில மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணா, கையோட ஜோசியரை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நல்ல நேரத்தை பார்ப்போம், மூர்த்த தேதியை குறிப்போம், தட்டை மாத்துவோம், அதுக்கு பிறகு ஜாம் ஜாம்னு பெரிய விருந்தே வச்சிருவோம். ஜோசியரே நேரத்தை பாரு, சீக்கிரமா நல்ல நேரம் பாரு. நல்ல பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. மைசூர் பாக் சாப்பிடுறா இந்த
பாத்துட்டுங்க ஐயா. சொல்லுப்பா. வர்ற மாசம் ஆடி மாசம் சரி. ஐயா. அதுக்கு அடுத்த மாசம் ஆவணி மாசம் சரி. ஐயா. ஆவணி மாசம் 20ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளுங்க ஐயா. ரொம்ப தள்ளில இருக்கு. அதானே ஐயா கல்யாணம்னா மண்டபம் பார்க்கணும், துணிமணி எடுக்கணும், நகை நட்டு வாங்கணும், பத்திரிக்கை அடிக்கணும். நீங்க தட்டை மாத்திட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நடந்துருங்க ஐயா. அப்படியே நாள் நெருங்கணும் ஐயா. பலகாரம் சுடணும். நீ அதுல இரு. சரி சொல்லுங்க ஐயா. முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டம் மாத்திக்கணும். மாத்திக்கலாம். ஆகஸ்ட் 15க்குள்ள கிடைக்கணும். கும்பிடணுங்க ஐயா. பில்டிங்க எம்எல்ஏ திறந்து வைக்கிறாரப்பா. ஐயா என்னையா சர்க்கஸ்ல தப்பிச்சு வந்த கோமாளி மாதிரி இருக்கிற? அப்படி இல்லைங்கய்யா, நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போடுறோங்க ஐயா. உங்க ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடலான்னு வந்திருக்கோம். ஆமா, ரெக்கார்ட் டான்ஸ் போறன்ட்டு வருவீங்க, ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடுவீங்க, ஜனங்கள்லாம் அங்க வந்து கூட்டம் கூடிக்குவாங்க, வீட்டை விட்டுட்டு வந்துருவாங்க, நீங்களா ஆள வைப்பீங்க, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. அதுதான் உங்க பிளான். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் கலைஞர்கள், அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம், உண்மையா உழைப்போம் ஐயா. நாங்க கூத்து போட்டு ஊர்ல உள்ள எல்லாரும் கைதட்டி சந்தோஷப்படுறதா எங்க சந்தோஷம். அதுல வர்ற காசு போதும் ஐயா, திருட்டு திறமெல்லாம் பண்ண மாட்டோம் ஐயா. யோ ஐயா, ஊர்லயே மழை துளி போய் பஞ்சம் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்க, நீ வந்து போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லைங்கய்யா, அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நீங்க சாப்பிடறதுல ஒரு பருக்க போதுயா. அந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் கொடுத்தாங்கன்னா எங்க வயிறு நிறையா. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ரொம்ப நல்லா பேசுறியா ஐயா. நீங்களும் நல்லாவே பேசுறீங்க. சரி சரி, ஊருக்குள்ள எங்க இடம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. அந்த ஸ்கூலுக்கு எதிரில ஒரு காலி கிரவுண்ட் இருக்குயா, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நாங்க கிளீன் பண்ணி அங்கேயே செட்டு போட்டு கூத்து ஆரம்பிச்சிருவோம். சரி சரி பண்ணிக்க. ஆனா நம்ம தலைவர் பாட்டு டெய்லி 5 பாட்டு போடணும். ஐயா, வாத்தியார் பாட்டு போடாம நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே இல்லையா. கண்டிப்பா போட்டுருவோம் ஐயா. இந்த ஆபாசமா ஏதாச்சும் பண்ணுனீங்க அவ்வளவுதான், எல்லாத்தையும் அடிச்சு தெரிஞ்சிருவேன். அந்த மாதிரி எல்லாம் எங்களை நினைக்காதீங்க, நாங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள், அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கத்துக்குட்டிகள் பண்ற தப்புயா. சரி போங்க, பார்த்து பண்ணுங்க போங்க. ஐயா கண்டிப்பா நீங்க கூத்து பார்க்க வரணும் ஐயா. சரி சரி, 3 கண்டிப்பா வருஷம் வரணும் பாக்கணும் ஐயா. பாத்தீங்களா ஐயா? ஓகே ஓகே, ரொம்ப இதெல்லாம் நன்றி வேணாயா. ஓடா போய் சீக்கிரம் வேலையை பாரு. நிறுத்தியா, எதுக்கு அங்க தோண்டிட்டு இருக்கீங்க? யோ நீ யாரியா? வாயாங்க. யோ இங்க வாயாங்கற. வர்றியா வர்றேன். இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நாங்க ஊரூரா போய் கூத்து கட்டுறோங்க ஐயா. கூத்துன்னா ஐயா இந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்களே, டங்கர டக்கர 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 டங்கர டக்கர 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 டக்கர. நிறுத்தியா, யாரை கேட்டியா அங்க கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? ஐயா இந்த ஊராட்சி தலைவரை கேட்டுதாயா போட்டோம். நீ ஊராட்சி தலைவரை கேளு, யார வேணா கேளு. என்ற ஐயா இந்த ஊரு நாட்டாம, நான் நாட்டாமையோட ஒரே பையன். அப்படியா? என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? கேட்கணுங்கய்யா கேட்கணுங்கய்யா. ஐயா நீங்க சூடா இருக்கீங்க, உட்காந்து பேசுங்கய்யா. இந்த வந்துருங்க ஐயா, உட்காருங்க. இப்ப உட்காருங்கய்யா. இப்ப சொல்லுங்கய்யா. சரி, ஏதோ கூத்து கட்டுவேன்னு சொன்னீங்க. ஏமா கங்கா, என்னப்பா? ஐயாக்கு ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஐயா குடு, உன் கையால குடு. என் பொண்ணு அம்மா ஜாட குத்தாட்டம் குச்சிப்புடி இடுப்பாட்டம் எல்லாம் நல்லா ஆடுவா. யோ ஐயா நல்லா ஆடுவான்னு சொன்னியே, ஆட சொல்லியா பாப்போம். இதோ ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணு பார்த்து ஆடுங்கடா. ஏய்யா ஸ்டெப் மாறி போச்சு ஐயா. என்ன அது? உன்னை ஆட சொன்னா?
உன் பொண்ண ஆட சொல்லு. அப்படியா? டேய் பாட்ட போடுங்கடா. நீ ஆடுமா? ஐயா ஆசைப்பட்டு கேக்குறாரு. சுத்தி வளைச்சு ஆடுவான் பாருங்க ஐயா. கொண்டு வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே, வந்தாய் கோபாலனே, முத்தம் தந்தவனே. ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கண்ணியர் கண்களில் தன்முகம் கண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. எந்த படம் நடத்தினாங்க நேத்து? இந்த படம் தானா? படிச்சுட்டல்ல எல்லாத்தையும்? ஓய் சரோ, என்னங்க? ஸ்கூல் இல்லைனாலும் கூட அவளை சும்மா விட மாட்டியா? பின்ன உங்களை மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்க சொல்றீங்களா? படிக்க வேண்டாமா அவ? என்ன மாதிரி எல்லாம் அவ ஊர் சுத்த மாட்டா. என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன். நீ டாக்டர் தான் ஆவ, அது கம்மியாலாம் ஆக மாட்டேன். சரி. எங்க தம்பி 2 நாள் ஆளையே காணோமே. அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியலையே. உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க போனா சொல்லு. உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான், அதான் வீட்டு பக்கம் வரல. ஏன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு என்ன வெக்கம்? உங்க தம்பி பிரியாவை கூட்டிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டாருல்ல. எப்ப பண்ணிட்டான்? நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே பண்ணிக்கிட்டாரு. கடலிலே விழமாட்டா, அவ கண்ணீர் கடலிலே விழமாட்டா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா. உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா. நிலக்காயுது நேரம் நல்ல நேரம்.
சாதம் ரெடி பண்ணுங்க. வடுமாங்க உரட்டுங்க. தை சாதம் ரெடி பண்ணுங்க. பட்ட மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி பட்டல் நாண்டி. அடி சும்மா நம்ம பெத்த விட்டாளா. சும்மா நம்ம பெத்த விட்டாளா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. आज आओ अनारकली अच्छा अच्छा बच्चे किली. आज आओ अनारकली अच्छा अच्छा बच्चे किली. अम्माड़ी आताड़ी वन्नदा नेत्तु रात्रि தூக்கம் போச்சுடி. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஜீவ சரத சதம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித கட்டிட்டீங்களே மாப்பிள. மாப்பிள நாங்க ஆந்திராவோட ராஜ வம்சமாக்கும். நாங்க இந்த ஊர்ல நாட்டாமிங்க மாமாய். மாப்பிள எங்க ஜாதி சனங்க ஏத்துக்க மாட்டாங்க மாப்பிள. அட ஜாதின்றீங்களே, ஜாதி என்னைக்காவது உங்களுக்கு சோறு போட்டுருக்குதா மாமா? இல்லைங்க மாப்பிள. சோறு போட்டிருந்தா நீங்க பொட்டி பொடிக்கோட ஊர் ஊரா அலையறீங்க. அதுவும் சரிதான் மாப்பிள. கங்காவை என்னால விட முடியாது மாமா. பெரிய நாட்டாமை தெரிஞ்சா குழி தோண்டி புதைச்சிருவார் மாப்பிள. அட அவரை விடுங்க மாமா, அவரு ரிட்டையர் ஆன கேஸ். இந்த ஊருக்கு அடுத்த நாட்டமா நான் தான். கங்கா தான் பட்டத்து ராணி. கூடாரத்துல இருக்கிற இவளை கோபுரத்துல தூக்கி வைக்க போறோம் மாமோய். மாப்பிள கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன கை காலெல்லாம் உதறதே மாப்பிள. குவாட்டரை குடிக்கணும் போல இருக்கே. இந்தாங்க மாமா கோட்ரு. நீங்க போய் கோட்டரை பாருங்க, நாங்க மேட்டரை பார்க்க போறோம். நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. இப்ப நான் அடிக்க போறேன் குவாட்டரு. மாப்பிள ஓகே. அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுங்கண்ணா. இல்லை தம்பி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணன் போட்டுக்கிற சட்டு நல்லா இருக்கணும், அண்ணன் போட்டுக்கிற செருப்பு நல்லா இருக்கணும். அண்ணனை யாரும் மரியாதை குறைவா பேசிடக்கூடாது. அண்ணன் கார் நல்லா இருக்கணும், அண்ணன் வீடு நல்லா இருக்கணும். அண்ணன் அண்ணன்னு 24 மணி நேரம் அண்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருந்திய தம்பி. நீ என்ன கேட்டுட்ட? பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நான் அதை கூட நிறைவேற்றி வைக்கலையாடா. என் மனசாட்சி என்ன அடிக்குதுடா. நடந்த மாவு வச்ச மனசுல வச்சுட்டு பிரியா வேண்டான்னு சொல்லிட்டேடா. அது எவ்வளவு பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு தம்பி. எங்க பிரியா? கூப்பிடு. பிரியா, பிரியா. என்ன மாமா? பெரிய மாமா வா பிரியா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. சௌக்கியமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இந்தா இத வச்சுக்கோ. பணம் நகை எல்லாம் இருக்கு. இல்லண்ணா, பணம் நகைலாம் வேண்டாண்ணா. வச்சுக்கங்க. அண்ணன் கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா சந்தோஷமா இருங்க. ஊரை கூட்டி ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துவோம். இதை புடிங்க. 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? சரிங்கண்ணா. போயிட்டு வர்றேன். அண்ணன் எப்பவும் கூட இருக்கு. வரட்டுமா? கவலைப்படாதீங்க.
சரியா மாமா? அப்படிதான் அப்படிதான் இந்த பக்கம் நல்லா அப்படிதான் அப்படிதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மாப்பிளை சேரும். மாப்பிள சத்தியமா சொல்ற மாப்பிள, நீங்க நேற்று ஆடின ஆட்டத்துல 20,000 ரூபாய் கலெக்ஷன். நான் இது வரைக்கும் இந்த தங்கா கங்கா டங்கா சரத்துற ஆட்டத்துல இவ்வளவு கலெக்ஷன் பார்த்ததே இல்ல மாப்பிள. இது ஒரு ஊர் கலெக்ஷன் இல்லைங்க மாமா, 18 பட்டி கலெக்ஷன். அப்ப 18 பட்டிக்கு நம்ம புகழ் பரவி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க வந்த யோகம் தான் மாப்பிள. இதுல என்னோட யோகம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, எல்லாம் நம்ம கங்காவோட யோகம். என்ன அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள உள்ள கலையே வெளியில வந்தது மாமா. வெளியே வந்தோ உள்ள வந்தோ எனக்கு வருமானம் வந்தா போதும். இந்தாங்க மாமா சூப்பு. அடி எப்படி இவ காலையில இருந்து எத்தனை முறை சூப் குடிக்கிறது? அத வைடி கீழே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, அவன் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு ஏக்கத்துல இருக்கா. மாப்பிள 2 பேருமே உங்களுக்கு செம ஜோடி தானே. நேற்று ராத்திரி நீங்க 3 பேரும் போட்ட ஆட்டத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். சத்தியமா சொல்றேன் மாப்பிள, உங்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் நான் தான் வைப்பேன். மாப்பிள இத முதல்ல கூட நான் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். எங்கடி 2 பேரும் போட்டி போட்டு மாப்பிளைய கொண்டுறாங்க. எனக்கு வருமானமே அவர் தான். பார்த்து அமுக்குங்க. போடி தள்ளி போடி மாமா. நான் அமுக்குறேன் மாமா. அவ சின்ன பொண்ணு மாமா. சின்ன பொண்ணு இல்ல பெரிய பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் மாமா எனக்கு தாலி கட்டல? அவளை விட நான் அழகா தானே இருக்கேன். நீ போடி, நீ கைய போடி. நான் தான் கால நீ போடி, நான் கால அமுக்குறேன். ரெக்கார்ட் டான்ஸ் பின்னி விட்டாங்கப்பா பின்னி. என்ன ஆட்டம் போடுறான் தெரியுமா ஐயா? பார்த்தா பயங்கரமா இருக்கு. பொருத்தம்னா பொருத்தம், அவ்வளவு பொருத்தம். நேர்ல பார்க்க திரிஷா விஜய் மாதிரியே இருக்கு. நாட்டாம் பரம்பரை எவ்வளவு பெரிய பரம்பரை. அவர் கௌரவத்தை ஒரே நாள்ல குழி தோண்டி போச்சுட்டாயா. நாட்டாமைக்கு தெரிஞ்சதாக்கும் நாக்க பிடிக்கிட்டு செத்துருவாரு. தெரியுமா விஷயம் உனக்கு? டேய் என்னடா டீ கடையில உட்காந்து நாட்டாமைய பேசுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்து போச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்க பையன் அறிவழகன் ரெக்கார்ட் டான்ஸ்ல ஓட்ட ஆட்டத்துல ஊரே அரண்டு போச்சுங்கய்யா. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்போ. என்றா சொல்ற? என்ற பையன் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினானா? ஆமாங்கய்யா, தெரியாதா உங்களுக்கு? ஆடுனா ஆடுவான், ஆடிக்கிட்டே இருக்கான். எங்கடா ஆடினா? எங்க ஆடுவேன்? எங்கடா ஆடிக்கி இருப்பேன்? வாங்கய்யா, பார்க்க தானே போறீங்க. ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? நல்லா போறது நிறுத்த சொல்றது நல்லா பிடிக்கும் மாப்பிள. டேய் மாவளே அறிவுல நிறுத்துற. ஏடா வேலை பாத்துக்கிற? ஏலே பாரு ஏய் விடுறா. அப்ப நீங்க சம்மந்தியா? சம்மந்தி யார் யார் சம்மந்தி? போடா. அரே ஐயோ ஐயோ மாமா. ஐயோ எந்திரி மாமா. மாமா ஐயோ மாமா ஒண்ணு பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ மாமா மாமா. ஏய் யாரை பிடிக்கலாம்? ஐயோ ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா. ஏய் யானே தள்ளுடா. ஏமா தள்ளுமா அவனே. யார் மாதிரி உட்கார்ந்துக்கானே யானே. ஐயோ தாங்க முடியல மாப்ள. ஐயோ அடிக்கணும் சொல்லுங்கயா. உன்னை கடிச்சு துப்பாம சொன்னா கேளுடா. தள்ளுடா. விடு நான் யானே ஒரு வழி பண்றேன். என்ன பண்ற? மேலே ஏறி உட்கார்ந்து. ஐயோ அடிடா அடிடா. சரி பாப்பா கடிடா. ஐயோ கடிடா. விட மாட்டீங்க. ஏய் விடுங்கடா. கை பாத்துற. என்ன விடுங்கடா. ஏறி மிச்ச சட்னி என்ன ஐயோ யானை மறந்து ஏறானே. ஏய் இன்னைக்கு வரலாம்னு முடியல. யானே. அம்மா முடியல. ஐயோ கொன்னுவா. ஏறே தூக்குங்கடா. ஐயோ தூக்குங்கடா. ஐயோ மாமா அடிக்காதீங்க. குருவே கலைஞரே ஐயா அவருக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. நான் இங்கே இருக்கேங்க. ஐயா என்ன விடுங்கயா. ஐயா ஐயோ மறுபடியும் யானை வந்துட்டானே. முதல்ல இந்த யானே கொல்லுங்கடா. ஏய் என்னடா சொல்ற?
என்னடா சொல்ற? ஏடா நீ நடந்த உனக்கே நியாயமா இருக்கடா? ஏடா இந்த ஊருக்குள்ள மானம் மரியாதை அத்தனை போச்சடா. ஏடா போடா போச்சடா. அட உள்ள. அட ஏனுங்க என்னாச்சுங்க? அட கேக்குறேன்னு சொல்லுங்க. போடா உள்ள போடு. கதவு போடாதீங்க, கதவு போடாதீங்க. நான் ஒரு இதுக்கு ஏனுங்க புள்ளை உள்ளுக்குள்ள பூட்டிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணிருக்கானே அது என்ன நீயா கேளு. ஒரு தெரு கூத்தாடியோட போய் டான்ஸ் ஆடானா தாலி கட்டறானா? நான் தாலி கட்டிட்டேம்மா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவ கூட என்ன சேர்த்து வைங்கம்மா. என்னடா சொல்ற நீ? அம்மா சொல்றத கேளுமா. திறந்து விட சொல்லுமா. ஐயா எல்லாரும் அடிச்சு கொட்டையெல்லாம் பிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அம்மா திறந்து விட சொல்லுமா. அட அவர் ஒண்ணுமில்லாம உன்னை பூட்டி வைக்க மாட்டாரல்லடா. என்ன கர்வத்துக்கு இப்படி பண்ணி தொலைச்ச? ஐயா அவர் அமைதியா நான் நீங்க தான் ஐயா வந்து கேட்கணும். மாமா நீங்க பண்ணது தப்பு மாமா. டேய் தப்பு பண்ணவே அவன் நாட்டாமைன்னு தெரிஞ்சு ஏச்சு கூட்டி போய் தாலியை கட்ட வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம புள்ளதான் அங்க போயிருக்கிறான், தாலி கட்டிக்கிறான், குடும்பம் நடத்திக்கிறான். நீங்க எல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி போட்டு வந்துக்கிறீங்க. பண்ணது நீங்க. ஏமாமா ஏழைங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிடலான்னு அர்த்தங்களா? டேய் நான் நாட்டாமையா? யோசிச்சு பேசு. நாட்டாமைனா பெரிய கொம்பா. ஒரு மனுஷனை கை நீட்டி அடிக்கிற அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. இவங்க மட்டும் போலீஸுக்கு போனாங்கன்னா கூட்டமா போய் எல்லாரும் உள்ள உட்காருவீங்க. இவன் தான் பொண்ணை வச்சு போய் தாலி கட்ட வச்சுட்டு ஊரெல்லாம் என் பையன் தான் தாலி கட்டணும்னு சொல்லி தர்றானா? ஐயா சம்பந்தி பொய் சொல்றீங்க. நாங்க ராஜ பரம்பரை, எங்களுக்கு பொய் சொல்ல எல்லாம் தெரியாது. அவர் பையன் தான் தேடி வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு. வேண்டாம் அவட்ட கேட்டு பாருங்க நீங்க. ஆமாங்க ஐயா, நானதான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேங்க ஐயா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கய்யா. எங்களை சேர்த்து வைங்கய்யா. ஐயா ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். மாமா சொல்லுங்க மாமா, எங்களை சேர்த்து வைங்க மாமா, பிரிச்சிடாதீங்க மாமா. டேய் மாயமுறா, இப்படித்தான் மிரட்டுவாரு. என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. ஊருக்கே தீர்ப்பு சொல்ற இந்த நாட்டாம குடும்பம் என் குடும்பத்துக்கே தீர்ப்பு சொல்றியா? இங்க பாரு, திருப்பி என் குடும்பத்துல தலையிட்டு வைய மொக்கா வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஜாக்கிரதை. ஐயா நாட்டாம நீங்க தீர்ப்பு சொல்ற குடும்பம், உங்களை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அக்கா ஏதோ நியாயம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டு வந்தேன், சமாதானம் பேசத்தான் வந்தேன். இதா உங்க மருமகா, இது சம்பந்தி, இவங்க உங்க சொந்தக்காரங்க. யாரையும் கை விட்டுறாதீங்க அக்கா. வர்றேன்க்கா, வர்றேன் நாட்டாம. மாமா எங்களை சேர்த்து வச்சுட்டு போங்க மாமா. சீக்கிரம் தரமா. மாப்பிள்ள கிடைச்சிட்டாருமா. கங்கா கங்கா இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது கங்கா. வா கங்கா வீட்டுக்குள்ள போலாம். எல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். போங்க மாப்பிள்ள, போங்க போங்க எல்லாரும். சம்பந்தி அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம் இல்ல, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க சம்பந்தி, முடிஞ்சிட போகுது. இந்த பாசத்துல என் முண்டாட்டியே என்ன கவித்துட்டாலே. ஏன் மாமா? என்ன பிரியா? என்ன இருந்தாலும் உனக்கு எங்க அண்ணனை விட தைரியம் கம்மிதான். எதை வச்சு சொல்ற அந்த மாதிரி? ஆமா, முத நாள் காதலிச்சா மறுநாள் கை பிடிச்சான். நீயும் நான் பிறந்ததுல இருந்து லவ் பண்ற. என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. ஆமா, ஒரு நாள் காதலிச்சா, ஒரு நாள் கை பிடிச்சா, மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டான். ஆமா. அப்ப நாங்க மட்டும் என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்க? வேலூர்காரன் கல்யாணம் பண்ண விடாம உன்னை மடியில தானே படுக்க வச்சிருக்கேன். எல்லாம் சரி, ஆனா ஊரறிய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எப்ப மாமா பெத்துக்கிறது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாண மண்டபம் பார்த்து புக் பண்ணியாச்சு, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, சமையல்காரில இருந்து விருந்து வரைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, மாங்கல்யம் முதல் கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு. நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க போறோம், தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்ற? நிஜமாவா? ஆமா நிஜமா தான் சொல்றேன். அப்ப எங்க அம்மா அப்பாக்கு? அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் முறையா தான் எடுத்துட்டு போய் பத்திரிக்கை கொடுக்க போறோம். அப்ப அந்த வேலூர்காரனை என்ன மாமா பண்றது? வேலூர்காரனுக்கு இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம் பத்திரிக்கைய. ஏனுங்க காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இந்தாங்க பச்சை தண்ணி, இதையாவது குடிங்க. ஊர்ல உலகத்துல இல்லாததையே நம்ம மகன் பண்ணி போட்டான், அவனை ஆசைப்பட்டான் கட்டிக்கிட்டான். அதுக்கு போய் நீங்க ஏனுங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எப்படி இருக்கும் ஊருக்குள்ள நான் தளர்ந்து நடப்பேன். ஊருக்குள்ள காதலிச்சவன்லாம் ஊரை விட்டே தள்ளி வச்சவன் நானும். இப்ப என் பிள்ளைய ஒருத்த காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னா அதை பார்த்துக்கிருந்தா ஊருக்குள்ள 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க.
இதை நான் ஊடா வச்சிருக்கேன், நாடக கோட்டையை ஆக்கிட்டேன். ஐயா வணக்கங்க. நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வர்றோமுங்க. இங்கே நாட்டாம வீடு எங்கே இருக்குங்க? என்ன விஷயமா பார்க்கணும்? நாட்டாம பையன் டான்ஸில் தூள் கிளப்புறாருங்களாம், அதனால் அவரை புக் பண்ணலான்னு வந்திருக்கோமுங்க. ஆமாங்க. அவர் வீடு எங்கே இருக்குங்க? போ பின்னாடி. கலையாது எந்த அடியே இறங்காது பாய் மரக்கொடியே ஏழாண்டி ஆம்பள பாவம் வாங்காத என்னோட தம்பி தம்பி கலைக்கடிக்க தம்பி, நீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க தம்பி. எங்க ஊர் பொள்ளாச்சிங்க. வர புதன்கிழமை எங்க ஊர் மாரியம்மன் கோயில நோம்புங்க. உங்க டான்ஸ வந்து அங்க கலக்குறீங்க. இப்ப நான் தர்ற அட்வான்ஸ் குடிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வர்றீங்க, ஆடுறீங்க, கலக்குறீங்க. கண்டிப்பா கலக்குறோம். வேற என்ன வேலை எங்களுக்கு? வந்துரும் கண்டிப்பா வந்துரும். நீங்க போய் ஆவண்டியில பாருங்க. மாப்பிள்ள இங்க கொடுங்க. மாப்பிள்ள நீங்க என்னைக்கு எனக்கு மர்மோனா வந்தீங்களோ அன்னையில இருந்து தொழிலும் ஓஹோன்னு போகுது, பணமழையா கொட்டுது மாப்பிள்ள. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த பணத்தை நீங்களும் கங்காவும் சேர்ந்து உங்க அம்மா கையில கொண்டு கொடுங்க. கங்கா இங்க வாமா. போங்க மாப்பிள்ள, கொண்டு கொடுத்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்க போங்க. இது உங்க வருமானம் மாப்பிள்ள. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. காலங்காலமா உங்க ஐயன் பஞ்சாயத்து பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் மருமக வந்த நேரம் பணம் கொட்டோன்னு கொட்டுது. என் தங்கங்க நல்லா இருக்கணும். என்னடா நாட்டாம தலைமலை துண்டை போட்டு தனியா உட்காந்துட்டு இருக்காரு? வேற வழி வா போய் ஒரு வாரம். வாங்க போ. என்னங்க நாட்டாம இங்க தன்னந்தனியா உட்காந்துட்டீங்க? தீர்ப்பு சொல்ற வேலை இல்லையாக்க உங்களுக்கு? எத்தனை பேரை ஊரை விட்டு தள்ளி வச்சிருப்பீங்க? ஒன்றரை மகனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கெல்லாம் ஒரு நியாயங்களா? சொல்லுங்க நாட்டாம, பேசாம கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. எத்தனை காதச்சோடைய பிரிச்சு வச்சிருப்பீங்க. இப்ப நீங்களே வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்துருச்சுல. நீ நியாயமான நாட்டாமையா இருந்தா ஒன்றரை மகனையும் மருமகளையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கணும். அதை ஏன் செய்யல? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமாக்கும். ஏனுங்க சொல்லுங்க நாட்டாம. அதான் அவரே வீட்டை விட்டு பேசாம வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு. டேய் நாட்டாம ரோஷக்காரரு நாண்டுகிட்டு தொங்கிட போறாரா? மச்சான் துணை இருந்தா மலையடி போடலாம்ல. ஓ மச்சானுங்க கூட இருந்தே குழியை வெட்டி இறக்கி போட்டானுங்க. ஆம்பளையா இருந்தா மச்சான் அருவா எடுத்து ஒரே படம் போட்டுக்கணும்ல. டேய் இப்ப ஒரு ஆம்பளையும் இல்ல நாட்டாமையும் இல்ல, பாவம் அப்பா வீடா. ஆமா இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சிட இல்லையாக்கும். ஊருக்குள்ள காலிப்பைய கூட ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ? எனக்கு என் ரூட் நாட்டாமே பாத்தீங்களா? யாரு ஒன்றரை வீடு நாட்டாமையாக்கும்? அதோ அந்த கோயில பொறுத்து தூங்கிட்டு இருக்காருக்கா. இனிமே ஒன்னும் தேர மாட்டாரு போங்கக்கா. கோயில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏனுங்க காலையிலும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. நம்ம மருமக கோழி குழம்பு வச்சிருக்கிறாங்க, அம்புட்டு ருசியா இருக்குதுங்க. நானும் கூட ஒரு வாய் சாப்பிட்டுருங்க. வாங்க நீங்க வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க.
அட ஏனுங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பொள்ளாச்சிக்காரனுங்க நம்ம பையன் ஆட்டத்துக்கு சொலையா 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற நாட்டாம் பொழப்ப விட்டு போட்டு பேசாம ஆட்டம் போட போயிடலாங்க. ஏடி ஊருக்காருக்கு என்ன கேவலமா பேசுறேன், நீங்க என்ன கேவலப்படுத்திடுவோம் ஊருக்கு. அந்த கூத்துக்கார பசங்க வீட்டுல இருக்கதடி நான் அந்த வீட்டு வாசப்படி கூட மீக்க மாட்டேன். அம்மா, என்னங்கம்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஐயா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராக்கோம். அதனாலதான் எப்படி இருக்கிறீங்க? ஐயனே என்னைக்கு வாடா மாவனேன்னு கூப்பிடுறாரோ அன்னைக்கு வரைக்கும் நானும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேனுங்கம்மா. இந்த ஊர்லயே இருக்க மாட்டேனுங்கம்மா. கங்கா மாமாவை கூட்டிட்டா, கிளம்பலாம். ஐயன்கிட்ட நான் போயிட்டேன்னு சொல்லிருங்கம்மா. நான் வரணுங்கம்மா. ஐயனை நல்லா பாத்துக்கோங்கம்மா. என்ற மகன் நான் செல்லமா வளர்த்து போட்டேங்க. உங்களுக்கு வேண்டி அவன் இந்த வீட்டு விட்டு வர்றான். அவன் நல்லபடியா பாத்துக்குங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. உங்க மகன் எனக்கு மருமக மட்டும் இல்ல, புள்ள மாதிரி. அவனை கண் கலக்காம நான் வச்சு பாக்குறேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்னைக்காவது சம்பந்தி மனசு மாதிரி எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். வாங்க மாப்பிள்ள போலாம், வாங்க எல்லாரும். காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். ஆயிரமாய் தடைகள் வரும், அன்புடைய கேலி பேசும், வார்த்தைகளால் வரிஞ்சி கட்டும், வேர்த்து விழ சண்டை கட்டும். விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே. காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும், கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும். கண்கள் பேசி சுகம் கண்டு, காலை மாலை எதிர்பார்த்து, விடிய விடிய கண் விழித்து, விதவிதமாய் கனவு கண்டு, வளர்த்தது இந்த காதலன்றோ, மறந்து விட்டு வாழச் சொன்னார் வாழ்க்கை ஒரு பாவம் அன்றோ. விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே, விட்டு விடாதே காதலை தவிக்க
தவிக்க விடாதே காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும் கண்மணியே ஊரழைச்சி கைப்பிடிக்கணும் ஓடி ஒளிந்து போகாமல் மறைந்து மறைந்து வாழாமல் ஊருலகை அழைத்து வந்து பேர் விளங்க நடத்தி வைக்கும் திருமணமும் காதலன்றோ தைரியமாய் கைப்பிடித்தான் அதன் பெயர்தான் காதலன்றோ விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும் கண்மணியை ஊரழைச்சி கைப்பிடிக்கணும் ஆயிரமாய் தடைகள் வரும் அன்புடைய கேலி பேசும் வார்த்தைகளால் வரிஞ்சி கட்டும் வேர்த்து விழ சண்டை கட்டும் விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே விட்டு விடாதே காதலை தவிக்க விடாதே காதல் என்றால் கண்ணியமாய் காதலிக்கணும் கண்மணியை ஊரழைச்சி கைப்பிடிக்கணும் புதன் சுக்கிரன் குரு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்னில இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுங்கய்யா ஓடி போன உங்க பையன் திரும்பி வரப்போறான் உங்க பொண்ணு வரப்போகுது மாமா மச்சான் எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்க சரி கெட்டதெல்லாம் வேலைக்கு உங்க வாசல தேடி நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க என்னையா சொன்ன தட்ட மாத்தி புது சொந்தம் புது ரத்தம் நல்ல மாதிரி நாட்டவ மாதிரி பேசணும் இல்லையா உத்தம மாதிரி பேசணும் இல்லையா என் தம்பி பார்த்தா இழுச்சு வாயின தெரியுதாயா இந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா இவனை இங்க வச்சு அடிச்சு முடிச்ச ஊர்க்காரன் கூடுறா தூக்குறா நம்ம ஊருக்கு கட்டு சுத்து தூக்கு ஆள தூக்கு 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 அடே தம்பி வேலூர் கண்ணுங்க மாமன அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க என்னது மாமன் அடிக்கிறாங்க டேய் பாரு ஊரே திரண்டு வந்து என் மச்சனோட வந்து உன்ன கையால நோக்க போறாங்க எல்லாம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடணுங்க அண்ணன் ஃபோன் பண்றாரு என்ன மாமா ஹலோ என்னண்ணே அப்படியா சீக்கிரம் வண்டில ஏறி சீக்கிரம் போடி என்ன தைரியம் இருந்தா என்னைய பொண்ணு பார்க்க வருவேன் எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டே தகராறா எவ்வளவு தைரியம் எங்க அம்மாவே கட்டி தூக்கிட்டு வர்றீங்க அவன் மூஞ்சிலே குத்துமாமா நல்லா அடி மாமா ஏய் பிரியா அங்க போய் ஆடி என்னைய மாமா அடிக்க வர உன்ன என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே அடிக்க வருவேன் இனிமே எங்க ஊர் பக்கம் வருவியா அண்ணா நெஞ்சில அடிக்காதீங்க அண்ணா நெஞ்சில அடிக்காதீங்க நெஞ்சில அடிக்காதீங்க ஆஹா என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பார்த்தையா பாசம்லாம் ஒண்ணும் இல்ல உன் பாக்கெட்ல இருக்கிற மைசூர் பான் ஒளிஞ்சிரும்டா இந்த நேரத்துல கூட மைசூர் பாக்கு பெரிய மைசூர் மகாராஜா இவரு இந்த மைசூர் பாக்கு நிறுத்துங்க 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 நிறுத்துங்க
என்ன கொழுப்பு இருந்தா ஊர் நாட்டாமே அடிச்சு கடி தூக்கிட்டு போவீங்க. ஏயா இந்த ஊர்க்காரனுங்கெல்லாம் ஒண்ணு தெரியாதுங்க, நீங்க பெரிய கொம்பனுங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ தட்ட மாத்தி பாட்டு மறுபடியும் பேசுறது ரொம்ப தப்பியா? சட்ட மாத்தினா கல்யாணம் கட்டி கொடுக்கணும் ஏதாவது இருக்குதாக்க? என்னையா அப்படி சட்டமா? என்னையா பேசுற நீ? அதெல்லாம் அவங்க இஷ்டம், புடிச்சா கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா இல்லைப்பாங்க. என்ன கொழுப்பு இருந்தா எங்க மாமனையே தூக்குவீங்க நீங்க. உள்ளூர்காரனுக்குள்ள போட்டு கட்டி வச்சு அடிக்கிறீங்க. வாய் பேசுனீங்கன்னா உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவா. ஒழுங்கா எங்க மாமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஊரை பார்த்து போறனா போங்க, இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான். ஆமா வந்துட்டானு பொண்ணு கேட்டு. மலைக்கு போனாலும் மச்சனை உதவி வேணும்ன்ற இந்த காலத்துல நான் உள்ளூர்லயே மச்சனை வச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிடுறேன். அழறீங்க மாமா, நான் இருக்கிற மாமா. என்ன மாமா நடந்துருவாரு? இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க? விடுங்க மாமா, சரிங்க மாமா. நாங்க தெரியாம தப்புட்டாங்க, மன்னிச்சிரு மாமா. இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நல்லா இருக்கணும்டா. வாங்க வா பிரியா, வாங்க. மாமா எங்க சாந்தி முத்து வைக்க போறீங்க? டேய், நீ இதே இப்பதான் கல்யாண சாப்பாடு தான் போட்டாச்சே, என்னன்னா வேணும்? மாமா சாந்தி முகூர்த்தம் எங்க வைக்கலாம்? எங்க வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தானே சாந்தி முகூர்த்தம்? இல்ல மாப்பிள்ள, பொண்ணு வீட்டுல வைக்கிறதானா பழக்கம். என்ன தம்பி? ஏய் இல்லப்பா, பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது வழக்கம். முடியாது மாமா, எப்பவுமே அதெல்லாம் பழசு மாமா. மாப்பிள்ளை வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே பரம்பரையா பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது. பேசிக்கிறதா சொன்னா கேளுங்க, காலங்காலமா பொண்ணு வீட்டுல தாங்க நடக்கும். கிடையாதுயா மாமா. நீங்க சும்மா எல்லாம் அலட்டதீங்க, மாப்பிள்ளை வீட்டுல தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் பொண்ணு வீட்டுல தான். ஒண்ணும் தெரியாம பேசிக்கிட்டேன். அதெல்லாம் நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க. என்னாச்சு? என்ன மாமா இங்க சண்டை? தம்பி, சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டுல தானே வைக்கணும். பிரியா, நம்ம வீட்டுல தானே வைக்கணும். அட என்ன மாமா, முடிஞ்சு போன விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் சண்டை போட்டு மல்ல கட்டிட்டு இருக்கீங்க. சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சா? கல்வி சமூகத்தை மேம்படுத்துகிறது, காதல் சமூகத்தை சமன்படுத்துகிறது. கல்வியை கற்றுக் கொடுங்கள், காதலை கௌரவப்படுத்துங்கள்.